உலகின் தலை சிறந்த 100 பல்கலைக்கழகங்களிலும் நூலகங்களிலும் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழனின் மிக சிறந்த நூல்களை இடம்பெற செய்திட ரூபாய் 2 கோடியும், நாட்டிற்காக பாடுபட்ட தலைவர்களின் கருத்துக்களையும் சமூக சிந்தனைகளையும் இளைய தலைமுறையிடையே கொண்டு சேர்க்கும் வண்ணம் ஆண்டுதோறும் அவர்களது பிறந்த நாளன்று பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சு போட்டிகள் நடத்திட 4 ஆண்டுகளில் ரூபாய் 2 கோடி 72 லட்சமும், தமிழ் இலக்கிய திறனை மேம்படுத்தும் வகையில் திறனறிவு தேர்வு நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட 1500 பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக திங்கள்தோறும் 1500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. வீதம் 1500 வீதம் கடந்த 4 ஆண்டுகளில் ரூபாய் 15 கோடியும், தமிழ் பரப்புரை கழகம் திட்டத்திற்கு தமிழ் இணைய கல்விக் கழகத்திற்கும் ரூபாய் 2 கோடியும், தமிழ்நாட்டில் உள்ள 6218 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞரின் தமிழ் மன்றம் மூலமாக தமிழ் கூடல் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு ரூபாய் 16 கோடி 79 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதற்காக. மேலும் கல்லூரி மாணவர்களுடைய தமிழ் ஆர்வத்தை அதிகரிக்கும் வகையில் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞரின் தமிழ் மன்றங்கள் புதிதாக தோற்றுவித்து தமிழ் சார்ந்த போட்டிகள் ஆண்டுதோறும் நடத்திட வைப்பு தொகையாக 100 கல்லூரிகளுக்கு ரூபாய் 5 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. திருக்குறள் முற்றோதல் செய்த 600 மாணவர்களுக்கு 4 ஆண்டுகளில் ரூபாய் 87 லட்சமும், தமிழ்நாடு நாள் விழாவினை முன்னிட்டு 38 மாவட்டங்களிலும் பள்ளி மாணவர்களுக்கு மாநில அளவில் கட்டுரை மற்றும் பேச்சு போட்டியில் நடத்த ரூபாய் 1 கோடி 71 லட்சமும், முத்தமிழர் ஐயா கலைஞர் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் நாளில் செம்மொழி நாளாக அறிவிக்கப்பட்டு அதனை அனைத்து மாவட்டங்களிலும் மேல்நிலை மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கட்டுரை பேச்சு போட்டி நடத்த ரூபாய் 1 கோடி 87 லட்சமும், 38 மாவட்டத்திற்கும் இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறை நடத்திட ரூபாய் 77 லட்சமும், கல்லூரி மாணவர்கள் பயனுறும் வகையில் இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பட்டறை மற்றும் இலக்கிய வினாடி வினா போட்டியும் நடத்த ரூபாய் 61 லட்சமும், தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு தமிழால் முடியும் என்ற வாழ்க்கை வழிகாட்டி பயிற்சி நடத்திட ரூபாய் 47 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு போட்டிகளுக்கு பரிசு தொகையாக ரூபாய் 7 கோடி 18 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழில் உள்ள அனைத்து சொற்களையும் தொகுத்து சொற்குவை வலைதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலக பயன்பாட்டிற்கான ஆட்சி சொல் அகராதி, மருத்துவ கலை சொல் அகராதி, அரசின் 48 துறைகளுக்கான சொல் அகராதிகள், வட்டார வழக்கு சொற்கள் அகராதி என பல்வேறு அகராதிகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்தோ ஐரோப்பிய வேர் சொல் ஒப்பீடு அகராதி உருவாக்க கடந்த 4 ஆண்டுகளில் ரூபாய் 5 கோடி வழங்கப்பட்டுள்ளது. உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்திற்கு 4 ஆண்டுகளில் நல்கை மானியமாக ரூபாய் 22 கோடி வழங்கப்பட்டுள்ளது. அந்நிறுவனத்தில் முனைவோர் பட்டம் ஆய்வு மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 5000, முதுகலை தமிழ் பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2000, சுவடி பட்டய மாணவர்களுக்கு ஒரு 3000 மாதந்தோறும் ஆய்வு உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. மேலும் ஓமரின் இலியாட் மற்றும் ஓடிசி ஆகிய கிரேக்க காப்பியங்கள் தமிழில் மொழிபெயர்க்க வெளியிடப்பட்டது. மதுரையில் உள்ள உலக தமிழ் சங்கத்தின் பணிகள் சிறப்பாக நடைபெறும் வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் ரூபாய் 6 கோடி வழங்கப்பட்டுள்ளது. உலக தமிழ் சங்கத்தின் மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் 65 தமிழ் கூடல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. மதுரை உலக தமிழ் சங்கத்தின் உலக கவிஞர்கள் கடந்த ஆண்டு உலக கவிஞர் மாநாடு நடத்தப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு நல்கை தொகையாக ரூபாய் 129 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் பண்பாடு மரபுகள், தமிழ் மண்ணின் மரபுகளை மீட்டெடுத்தல், நாட்டுப்புறவியல் அருங்காட்சியகம் உள்ளிட்ட திட்டப்பணிகளுக்கு கடந்த 4 ஆண்டுகளில் ரூபாய் 1 கோடி 50 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய தர மதிப்பீட்டு குழுவின் மறு மதிப்பீட்டிற்கு உட்படுத்தி உயிர்ப்புள்ளிகளை பெறும் வகையில் ரூபாய் 200 கோடி வழங்கப்பட்டுள்ளது. சமீப காலத்தில் சில பேர் தமிழுக்கு என்ன செய்தார்கள் என்று புலம்புகிறார்கள் மத்தியில் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்த என்றுரைத்த பாவேந்தரின் உன்னத உணர்வுகளுக்கு ஏற்றவாறு தமிழுக்கு தொண்டாற்றி வருகிறார் நம்முடைய மாண்புகு முதலமைச்சர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மாண்புகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புகு அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி பிரதிநிதி ஆகியோரிடமிருந்து வரப்பெற்ற கோரிக்கைகள் என்று பார்க்கிற பொழுது இன்றைக்கு அகவியம் இருந்த தமிழறிஞர்களுக்கும் தமிழறிஞர்கள் மற்றும் எல்லை காவலர் ஆகியோர்களுக்கு உதவித்தொகை அதிகப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மாண்புகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். அது அறிவிப்பின் போது வெளியிடப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல செய்தித்துறையினுடைய பதிலுரைக்கு நான் வருகிறேன். நம்முடைய செய்தித்துறை மீதான இன்றைக்கு பல்வேறு கருத்துக்கள் இங்கே நம்முடைய மாண்புக்கு உறுப்பினர்கள் பேசுகிற பொழுது எடுத்து வைக்கப்பட்டது. அதில் என்னுடைய பதிலுரையில் நிச்சயமாக அதற்கான பொருள் அடங்கும் என்று கருதுகிறேன். கடந்த 6ஆம் தேதி அன்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற மன்ற நிகழ்ச்சியில் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் கலந்து கொண்டு
பத்திரிகை மன்றத்தின் உட்கட்டமைப்பு மேம்படுத்திட அரசின் சார்பில் 2.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கம் செய்யப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சரின் சார்பில் அறிவித்தார். அதற்காக பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் சார்பாக எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். செய்தி மக்கள் தொடர்புத் துறையின் பொறுத்தவரை ஒரு சிறிய ஒப்பீடு, அதாவது கடந்த 2011 முதல் 2021 வரையிலான 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் 22 மண்டபங்களும் 4 திருவுருவச் சிலைகள், 2 நினைவு சின்னம், ஒரு நினைவு தூண், ஒரு அரங்கம் என 30 மட்டுமே அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய அரசில், திராவிட மாடல் அரசில் 3 அரங்கங்கள், 8 மணிமண்டபங்கள், 28 சிலைகள் என்று ஏறத்தாழ 39 திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டு கால ஆட்சியிலே 30, இந்த 4 ஆண்டிலே 39 நிகழ்ச்சிகள் திறப்பு விழா கண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் கடந்த ஆண்டில் மட்டும் சிவகங்கை மாவட்டம் நகரப்பட்டியில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய மாவீரன் வாளுக்குவேலி அம்பலம் சிலை, சிவகங்கை மாவட்டம் சூரக்குளத்தில் வீரத்தாய் குயிலி திருவுருவ சிலை, தென்காசி மாவட்டம் நெற்கட்டு சேவலில் வெண்ணி காலடி திருவுருவ சிலை, சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் சர் ஜான் ஜூபர்ட் மார்ஷல் திருவுருவ சிலை, விழுப்புரம் மாவட்டத்தில் வழுதாரெட்டி கிராமத்தில் மேனாள் அமைச்சர் திரு கோவிந்தசாமி நினைவாக திருவுருவ சிலையின் கூடிய அரங்கம், 1987ஆம் ஆண்டு துப்பாக்கி சூட்டில் பலியான 21 சமூக நீதி போராளிகளுக்கான மணிமண்டபம், ஈரோடு மாவட்டம் பவானி சாரில் கீழ்பவானி அணை அமைய காரணமாக இருந்த தியாகி ஈஸ்வரன் அவர்களுக்கு அரங்கமும் சிலையும், திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் சுதந்திர போராட்ட வீரர் தலி பாளையக்காரர் மலையாண்டி வெங்கடபதி அவர்கள் எத்தலப்ப நாய்க்கர் அவர்களுக்கு திருவுருவ சிலை மற்றும் அரங்கம், ராமநாதபுரம் மாவட்டம் பசுமணில் தெய்வீக திருமகனார் முத்துராமலிங்க தேவர் நினைவிட முகப்பில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அரங்கம், வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு விழாவினை சிறப்பிக்கும் வகையில் கேரளா மாநிலத்தில் வைக்கத்தில் உள்ள ஐயா பெரியார் நினைவு மேம்படுத்தப்பட்டது. அங்கே நூலகமும் சிறப்பாக அமைக்கப்பட்டு அங்கு அரங்கமும் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.